கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த இரவில் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேச வாய்ப்பு தந்த கர்த்தரை அதிகமாக நான் துதிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் பிற்பகுதி கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும், இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த இரவில் அடையாளம் என்கிற ஒரு தலைப்புல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலக பிரகாரமான எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் அடையாளமா இருக்கிறது, ஐடி கார்டு அடையாளமா இருக்கிறது. இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு அநேக பேருக்கு அநேக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில அடையாளங்களை அவரை எதிர்பார்க்கிறார். வேதம் நமக்குரிய சில அடையாளங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த இரவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான அடையாளங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அடையாளம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அரசாங்கம் இன்றைக்கு அநேக அடையாளங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்களின் படிதான் நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இங்கே நாம் அடையாளமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான அடையாளத்தை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுக்கிட்டு நான் வாழ முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நான் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிருபையின் நாட்கள்ல நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையாய் கிடைக்கிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனைக்கு நான் தப்பிக்கணும்னா இந்த பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதுல முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லுகிறது, முதல் வார்த்தை சொல்லுங்க, அடையாளங்களினாலும். அப்படி என்று சொன்னால் ரட்சிப்பு நமக்கு முக்கியமான முதல் அடையாளம். இந்த ரட்சிப்பு பணம் கொடுத்து வாங்க முடியாது. கிருபையா நமக்கு தர்ற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து கிருபையா நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு அநேகர் அலட்சியமா இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பு, அதை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாய் சொல்ல போகிறேன். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சில இடங்கள்ல போகும்போது அதற்குரிய அடையாளம் ஐடி இல்லைன்னா உள்ள போக முடியாது. நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ரட்சிப்பு அது ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது. இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பல உபதேசங்கள் டிவி மூலமும் பத்திரிகை மூலமும் என்ன சபைகளிலும் அநேக செய்திகளை கேட்கிறீங்க. ஆசீர்வாதமான செய்தியை கேட்கத்தான் அநேகருடைய உள்ளம் ஏங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் பரலோகத்திற்குரிய ஒரு சத்தியத்தை சொல்லாவிட்டால், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பயம் எப்பொழுதும் என் உள்ளத்துல உண்டு. கர்த்தர் ஒரு சின்ன சபையை தந்திருக்கிறார், ஆத்துமக்களை தந்திருக்கிறார். அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தணும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
இத்தனை பெரிதான் ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படி என்று சொன்னால், அந்த தண்டனைக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பெரிதான, இந்த உலகில எந்த காரியத்தையும் விட ரட்சிப்பு பெரிதானது. பல கோடி சொத்து இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், ஆனால் அதை விட பெரியது ரட்சிப்பு. முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம் அந்த ரட்சிப்பின் அடையாளம். இந்த இரவுல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயை என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்களுக்கு ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். இப்ப யோசுவா எரியோவுக்கு வேவுகாரர்ல அனுப்புகிறார். இப்ப அந்த வேவுகாரர்ல ராகாப் என்னும் வேசி தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு மறைத்து ஒளித்து வைத்து, ராஜாவுடைய ஆட்கள் வந்தபோது அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார். அதற்கு காரணத்தையும் சொல்லுகிறார். இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்தார். இந்த தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் திகில் பிடித்திருக்கிறது. உங்களுடைய தேவனே தவிர வேறு தேவனே இல்லை. 11வது வசனத்துல, எல்லோருடைய தைரியம் ஆற்று போயிட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ராகாப் அறிக்கை செய்கிறார். அவளுக்கு ஒரு விசுவாசம், இந்த பட்டணத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுக்க போறார். இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அப்பொழுது நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அவளுடைய வாஞ்சை பாருங்க தேவ பிள்ளைகளே. அவள் மட்டுமல்ல, அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிற, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் சகோதரிகளையும். எவ்வளவு அருமையான ஒரு வாஞ்சை. இன்றைக்கு நாமும் தான் கர்த்தரை அறிந்திருக்கிறனா, நம்முடைய குடும்பம் முற்றிலுமாய் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை தர வேண்டும். நான் சொல்லுகிற செய்தி, நாம் அறிய வேண்டிய செய்தி, இவர்கள் கொடுத்த அடையாளம். ஒரு ஜன்னல் வழியா அவர்களை இறக்கி விட்ட அந்த ஜன்னலிலே ஒரு சிவப்பு நூலை கட்டும்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தார்கள். அந்த சிவப்பு நூல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். இந்த இரவுல நமக்கு ஒரு அடையாளம் வேணும். அன்று ராகாபும் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிவப்பு நூலை கொடுத்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கேட்டாலே ராகாப், அவளுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது சிவப்பு நூல். அந்த சிவப்பு நூலை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவளுடைய வார்த்தையின்படி வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 17வது வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னல்ல கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் வீட்டிலே சேர்த்துக்கொள். 21வது வசனம், அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலையே கட்டி வைத்தாள். அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தா. அடையாளம் என்ன? எங்களுக்கு ஒரு அடையாளமே வேண்டும் என்று சொல்லி கேட்டாலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? சிவப்பு நூல். இந்த இரவில அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு ஒரு அடையாளம், அந்த சிவப்பு இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம். அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிப்பின் அடையாளம். இன்னைக்கு இந்த அடையாளம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ, உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்று கொண்டு போவதும் இல்ல. நிர்வாணமாய் வந்தா நிர்வாணியா போவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறாரு. இந்த உலகத்துல நாம் எதை சம்பாதித்தா அது கூட வராது. ஆனா ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பை சம்பாதித்தோம் என்று சொன்னா அந்த ரட்சிப்பு கூட வரும். நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒரு நாள் ஆளுகை செய்வோம். அதற்கு ரட்சிப்பின் அடையாளம். இரவில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த பிள்ளைகளை. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கலாம், ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட அந்த அடையாளம், அதற்கு என்ன? அதாவது நான் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைவரும் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த நிக்கோதேமுவிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவன் இரவுல வந்தான், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அது தாயங்கற்பத்துல நான் திரும்ப போய் பிறக்க கூடுமோ என்று சொல்லி நான் நிக்கோதேமை கேட்டபோது, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல முதல்ல சொன்னாரு இயேசு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி. அவன் கேட்டபொழுது 5வது வசனத்துல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். பாவத்துல பிறக்கிறோம், பாவத்துல வளர்கிறோம்.
தாவீது அழகாக சொன்னார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான அனுபவத்துல தான் நாம் அனைவரும் காணப்படுகிறோம். பாவத்துல பிறக்கிறோம், பாவத்துல வளருகிறோம். நான் ஒரு நாள் ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்பின் அடையாளம் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அந்த அடையாளம் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். உலகத்துல அநேக பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் தீரும். இந்த உலகத்திலும் கர்த்தர் அதுல இருந்து ஒரு விடுதலை தருவார். ஒரு நாள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, எந்த வியாதியும் வேதனையும் பிரச்சனையும் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் வருவார், நான் திரும்ப வருவேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி என்று சொன்னார். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நான் பெரிய பதவி வகித்தேன், நான் பெரிய ஐஸ்வர்யவான், எனக்கு பரலோகத்துல இடம் வேண்டும் சொன்னா கிடைக்காது. இந்த ஒரு ஐடி, இந்த ஒரு அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தின் வாசல் நமக்காக திறக்கும். நாம் பரலோகத்திலே பிரவேசிப்போம், அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். நித்திய காலம், நித்திய மகிமை, நித்திய மகிழ்ச்சி. அதற்கு அடையாளம் ரட்சிப்பின் அடையாளம். இன்னும் கூட இதற்கு ஆதாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பஸ்காவை ஆசரிக்கும்படி சொன்னார். ஒரு வயது கட்டா, அது ஒரு வயதா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். இதை நீங்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை 2 நிலைக்காலிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். அங்கே அந்த இரவில நான் தலையிட்டு அனைத்தையும் சங்காரம் பண்ண கடந்து வரும்பொழுது இந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும் என்று சொல்லி யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளம், அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும், அந்த அடையாளம் இருக்கும் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரவில இப்படிப்பட்டதான அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் அடையாளமாய் காணப்பட்டது. இந்த இயேசு ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலம் ஏற்படுகிற மீட்பு, ரட்சிப்பு நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் அடையாளத்திற்கும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா நம்மிடத்துல ஒரு அடையாளம் வேணும். இங்க சொல்லப்பட்டிருக்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அனைவரும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு மாற்றமும் இருக்காது, பேச்சில மாற்றம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா பழையவைகள் ஒழிந்து போனா நம்முடைய பழைய ஜென்ம சுவாபங்கள், நம்முடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு மாறணும். அதான் பவுல் தெளிவாய் சொல்லுகிறாரு. இன்னும் கூட பவுல் அவருடைய அனுபவத்தை சொல்ல கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணினேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். கலாத்தியர் 5:24ல, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசையும் மாம்சத்தையும் அது ஆசை செய்ய சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ரட்சிப்பின் அடையாளம். இன்றைக்கு ஏதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் பெரிய சபையில நாங்க அங்கத்தினரா இருக்கிறோம், சபைக்கு என்ன இல்லாம செய்யுங்க, நல்லது, கண்டிப்பா செய்யணும். தசமபாகம் கொடுக்கணும், ஊழியத்திற்கு உதவணும், ஊழியத்திற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ செய்யணும், ஊழியமும் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ரட்சிப்பின் அடையாளம் நம்மகிட்ட இருக்கும். அனைவரும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கும், வீட்டுல சிலுவை அடையாளம் இருக்கும். ஆனா ரட்சிப்பின் அடையாளம் இருக்கிறதா? ரட்சிப்பின் அடையாளம்னா நம்ம முந்தின மனுஷி பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் தெளிவா எழுதுகிறார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம், அடையாளம். அப்ப முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறது ரட்சிப்பின் அடையாளம், நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம் ரட்சிப்பின் அடையாளம். 2வதாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவைகள் உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயா. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக.
அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது என்று சொல்லப்படும். இவைகள் 6வது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அடையாளம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நாம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னா, இந்த இரவிலே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். நிச்சயமா நான் சொல்லுகிறேன். அவர் வசனத்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிற கர்த்தர். ரட்சிப்பு என்கிற அடையாளம் முக்கியமான முதல் அடையாளம். அந்த ரட்சிப்பின் அடையாளத்திற்கு தொடர்ந்து அடையாளமாய் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறது. அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளணும். இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. கிறிஸ்தவர்கள் எல்லாம் திருமண இன்விடேஷன்ல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி போடுவாங்க. நேரம் பார்த்து, நாள் பார்த்து, டவரி பேசி, எல்லா காரியத்தையும் செய்துகிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அன்றைக்கு லாபான் சொன்னார், லாபான் பெத்துவேல் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னாங்கல்ல, அது உண்மையாகவே கர்த்தரால் வந்தது. இது எப்படி வந்தது? பணத்தினால வந்ததா, இல்ல வேலையினால வந்ததா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அநேக வசனம் அடையாளமா இல்லை. கிறிஸ்தவர்கள் அடையாளமா இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை அடையாளமா இருக்கணும். 2வதாக நான் சொல்லுகிற செய்தி இங்க தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவைகள் உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. இவைகளை கர்த்தருடைய வார்த்தை, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவது. கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கிடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நம்ம எழுதியிருப்போம், ஆசீர்வாதமான வசனங்களை போட்டிருப்போம். நான் இப்படியாக சொல்லுவேன், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. அநேக கிறிஸ்தவர்கள் டாஸ்மார்க்கு போறாங்க. அந்த வசனம் பொருந்துமா? நீ டாஸ்மார்க்கு போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா? என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லி வாகனத்துல எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த வாகனம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு கடந்து செல்லுகிறதா இருக்கும். அல்லது சில வாகனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத தொழிலை செய்கிற வாகனங்களா இருக்கும். அதுல எழுதியிருக்கோம், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லி. செல்லுமா? வீட்டுல போட்டிருக்கோம், வீட்டின் தலைவர் இயேசு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும். ஆகானை போன்று சாபத்தீடானது வீட்டுக்குள்ள இருக்கும். அந்த வீட்டுக்கு இயேசு தலைவரா இருப்பாரா? அடையாளம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அடையாளம் தேவை பிள்ளைகளை. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் கூட, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்கள் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. அதே வசனம் தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. என் வார்த்தைகள் உங்களுக்கு அடையாளமா இருக்க வேண்டும். அதனால்தான் எரேமியா சொல்லும் போது அழகாக சொல்லுவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த போது நான் அதை உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமா இருந்தது என்று சொல்லி. கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு காரியம் செய்தாலும் இந்த காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் இதை என்ன செய்யணும்? இந்த அநேக பேர் வீடு கட்டுறதா இருந்தா அது வாஸ்து பார்த்து கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. இது அடையாளம் அல்ல. நான் வேறு செய்திகள்லாம் சொன்ன ஞாபகம் இருக்குது. அநேக வீடுகள்ல பார்த்தா சின்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். நான் யார் கிறிஸ்தவன் என்கிற ஒரு புத்தகம் எழுதினேன். அதுல இந்த காரியத்தை எல்லாம் எழுதி இருக்கிறேன். சின்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல தான் வைக்கணுமா? கர்த்தருடைய கிருபையினால் நானும் என்னுடைய வீட்டுல அப்படிப்பட்டதான ஒரு வேலை செய்யும் போது வேலை செய்தவங்க சொன்னாங்க அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி. நான் சொன்னேன், அந்த இடத்துல வைக்க கூடாது, வேற இடத்துல வைங்க, தண்ணி பாய்வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். தண்ணி ஒழுங்கா வந்துட்டு தான் இருக்கு. கிறிஸ்தவருடைய வீடுகளில் எல்லாம் சின்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது. இது அடையாளம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை நாள் பார்க்காத, நேரம் பார்க்காத. நாள் பார்க்கிறவனும் குறி கேட்கிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். முதல்
15 வசனங்கள் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாபம். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை? அவருடைய வார்த்தை நமக்கு அடையாளமா இருக்கிறதா? அவருடைய வார்த்தை நமக்கு அடையாளமா இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். இயேசு மலை பிரசங்கத்துல அநேக காரியங்களை சொன்னார். இறுதியில சொன்னாரு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு சொன்னது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்ன ஒரு காரியத்தையும் சொன்னார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலை மேல் தன் வீட்டை குடும்பத்தை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படி செய்யாதவன் 26வது வசனத்துல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த வார்த்தையின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினான். இந்த 2 வீட்டுக்கு மேலையும் புயல் அடிக்கிறது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஒரு வீடு விழுந்தது, ஒரு வீடு விழவில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்டது, ஒரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அடையாளம். நம்மை குறித்து ஒரு அடையாளம் காணப்பட வேண்டும். முதலாவது ரட்சிப்பின் அடையாளம். 2வதாக அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கிறது ஒரு அடையாளம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் உங்களை உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை மாற்றுங்க. நான் அவருக்கு அடையாளமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாள்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு அடையாளம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க கடவாயாக என்று சொல்லி இந்த 10 கற்பனையில சொல்லப்பட்டு இருக்கிற காரியத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. அது பரிசுத்தமான நாள். அந்த நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். இன்றைக்கு நம்ம எப்படி செய்கிறோம்? இது ஒரு அடையாளம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலம் கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஓய்வு நாள் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம். 13வது வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்த படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படி நீங்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கு அடையாளம். அன்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நமக்கு அது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு அடையாளம். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளில அனைவரும் ஆலயத்திற்கு செல்வதில்லை, இஷ்டமானதை செய்யறாங்க. நாம் அவருக்கு அடையாளமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஓய்வு. 3வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஓய்வு நாள் கட்டளையிட்டேன். 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். கர்த்தருக்கும் நமக்கும் அடையாளமா இருக்கு பரிசுத்த ஓய்வு நாள். அதனால்தான் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பார். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாயுதை சொல்லிட்டு. இந்த வசனத்தை எல்லாம் விட்டு விடாதபடி கைக்குள்ள வந்த பிள்ளைகளை, சொந்த பேச்ச பேசக்கூடாது, இஷ்டமான இடங்களுக்கு கால்கள் சொல்லக்கூடாது. ஓய்வு நாளில
இன்றைக்கு அனைவர் பரிசுத்த நாள்ல பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்வதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் தொழுது கொள்ள ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெரிய பிரசங்கமாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சொல்றாங்க, முழுமையாய் சொல்றது இல்ல. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் தொழுது கொள்வதில் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். அப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு ஒப்போடும். அது அடையாளம். பரிசுத்த நாளில சொந்த பேச்சை பேசாதபடி, இஷ்டமான இடங்களுக்கு கால்கள் செல்லாதபடி 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். 3 முக்கியமான அடையாளங்கள். இஸ்ரவேலில நானும் நீர் தந்த பிள்ளைகளும் அடையாளமாய் அற்புதமாய் இருக்கிறோம். நமக்கு என்ன அடையாளம்? முதலாவதாக ரட்சிப்பு நமக்கு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அதற்கு ஒரு அடையாளம் வேணும். நான் புது சிற்சியாய் காணப்பட வேண்டும். பவுல் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். இனி நான் அல்ல, புது மனுஷியை தரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பு. முதலாவது ரட்சிப்பின் அடையாளம். 2வது அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும். வார்த்தைகளை கை கொள்ளணும். கற்பனைகளை கை கொள்ளணும். என் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிறாரு. அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியும் போது அது ஒரு அடையாளமா இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படும். 3வது பரிசுத்த ஓய்வு நாள். வெளிநாடுகளில் எல்லாம் ஆலயங்கள் தகர்க்கப்பட்டு வியாபார கூடமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதாம் கிறிஸ்தவ நாடுகளில. இன்றைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கு? பரிசுத்த ஓய்வு நாளில சொந்த பேச்சை பேசாதபடி, இஷ்டமான இடங்களுக்கு செல்லாதபடி, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்துல நான் கடந்து செல்ல வேண்டும். ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகக்கூடாது. பரிசுத்த ஓய்வு நாளில படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு ஆப்சென்ட் ஆகாம போனோன்னு பெற்றோர் விரும்புறீங்க. அதே பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்புறீங்களா? உங்களுக்கு அப்படிப்பட்டதான வாஞ்சை இருக்கிறதா? முக்கியமான 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ரட்சிப்பின் அடையாளம், அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற அடையாளம், பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற அடையாளம். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணும். எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தரலி எங்கள் மேல் அன்பு கூர்ந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் அடையாளம் என்கிற தலைப்புல ஒரு செய்தியை தியானிக்க நீர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துகிற கர்த்தர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்கப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக இந்த இரவுல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களில ஒருவேளை விரும்புகிற ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியாதபடி இருந்தாலும் இந்த இரவுல ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு அடையாளமாக முதலாவது ரட்சிப்பின் அடையாளத்துல நாங்கள் ஜீவிக்க, கடந்த நாட்களிலே எங்களுடைய ஜீவியத்துல காணப்பட்ட பாவ வாழ்க்கை விட்டு பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ரட்சிப்பு அடையாளமா இருக்கிறதப்பா. அப்படியே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. நாங்கள் கடமைக்காக ஒரு வாழ்க்கை அல்ல, நாங்கள் உண்மையான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கை கொண்டு நாங்கள் அடையாளமாய் காணப்பட வேண்டும் அப்பா. பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஓய்வு நாளில சொந்த பேச்சை பேசவும், இஷ்டமான இடங்களுக்கு கால்கள் செல்லவும் அப்படியாக காணப்படுகிறார்கள் அப்பா. அப்படி வேண்டாம் கர்த்தாவே. இந்த இரவுல இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் உணர்த்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த அடையாளத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் அடியேன் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் அடையாளமாய் நிலைநிறுத்தும் அப்பா. ராகாபை போல ஒரு அடையாளமாய் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும் அப்பா. கிருபை செய்யும் அப்பா. ராகாப் விசுவாச பட்டியலில் இடம் பெற்றது போல நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உம்முடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசந்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.